சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து நயன்தாரா சமீபத்தில் பேசின ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நானும் வீடியோ பண்ணியிருக்கேன். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நமக்கு எல்லாருக்குமே வருது. ஸோ தன்னை விளம்பரப்படுத்திட்டு பணம் 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 அப்படின்னு சொல்லி பணத்து மேலேயே ஒரு குறிக்கோள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தனுஷ் மேட்ரு ஒரு உதாரணம். ஸோ அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் போட்டது விஷயங்கள்லாம். இது இல்லாமல் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மழை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய நாப்கின் வந்து ஃபெமினைன் சொல்லி நாப்கினை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அதை மக்களுக்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை வந்து அந்த நேம் தெரியுது மாதிரி தெரிஞ்சு அதை ஒரு விளம்பரப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பிராண்டை கிரியேட் பண்ணி பண்ணுங்கிறதுக்கு இப்படிலாம் சில விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு இது விக்னேஷ் சிவனும் கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறது மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இப்படியே அவங்களுடைய ட்ராவல் போயிட்டே இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸ்டாராக தான் ஆகணும்னு நினைக்கிறேன். லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அந்த பேர் இனிமேல் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டா இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஜித்தை வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வந்து விக்னேஷ் சிவனுக்கு படம் தரல, அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வேறு கொண்டு வந்து வச்சாங்க. சாபமெல்லாம் ஒரு விட்டாங்க மாற்றதை. எந்த சாபமும் பலிக்காது. அது நியாயமான சாபமாக இருந்தால் ஓகே. நீங்கள் சும்மா போன போகல காற்று போக்கில் எது ஒன்று பேசிட்டு போயிருந்தால் அது வந்து அர்த்தமே கிடையாது. அது ஸோ விடாமுயற்சி வராது, ரிலீஸ் ஆகாதுங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? ஸோ ட்ரெய்லரை விட்டு மாசை காட்டி அஜித் யார் இங்கிலீஷ் படம் ரேஞ்சில் மகிழ் திருமேனி பண்ணியிருக்காரு. ஸோ February 6 ரிலீஸ் படம். கண்டிப்பாக விடாமுயற்சி பம்பர் ஹிட்டாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவங்க மதுரையில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் ஒன்று கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணாங்க. ஸோ 9 to 2 தான் அங்கே வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு போகிறதா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணது. ஈவெண்ட் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே சொன்னது அது. ஆனால் எல்லா பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கிறவங்க இந்த ஃபெமினைன் வந்து அங்கே பிராண்டை அவருடைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது மாதிரி ஒரு விஷயங்கள் அதை கிட்டத்தட்ட 9 மணிக்கு வர வேண்டியவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 1/2 hour 1 hour லேட்டாகலாம் செய்யலாம். நான் வந்தது வந்து 3 மணி டைமில் வரேன். 9 to 2 தான் அந்த ப்ரோக்ராமே. ஸோ அவங்க அதுக்குள்ளே வராமல் அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, மக்களை ஏன் காதுக்கு வச்சுட்ருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஏன் காதுக்கு வச்சுட்ருக்காங்கன்னே தெரியல. ஸோ ஒரு பந்தா பண்ணலாம், ஒரு கெத்து காமிக்கலாம், அது எங்கே காமிக்கிறது? ஒரு அளவு வேண்டாம், ஒரு லிமிட்டில் காமிக்கிறதுங்க. ஸோ 3 மணி மேலே வந்து அவங்கெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி சரி நயன்தாரா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் வேறு எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு கொடுத்துட்டாரு. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகலாங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க பசியோட. ரொம்ப டயர்டாகிட்டாங்க எல்லா பேருமே. இவங்க ஒரு ஜாலியாக அப்படி கெத்தாக வந்து இறங்கி ஒரு 3 மணி வெரி ஃபாஸ்ட்டாக வந்து ஆயன்ட்டு போய் நிற்கிறாங்க. ஸோ தேசிய கீதம் பாடும் போதும் அதுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் எந்திரிச்சு வர போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து எந்த வேலை நியாயங்க இது? ரொம்ப அதாவது இது வந்து ஜீரணிச்சிக்க முடியல அவங்க பண்ண ஒரு விஷயங்கள். சரி 3 மணிக்கு மேலே வந்தாங்களே, வந்தவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கணும் பேசணும் அப்படிங்கும்போது ஈவெண்ட் பண்ணுறோன்னா அவங்க என்ன சாதாரண லேடி நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க யார் தெரியுமா அப்படின்லாம் வேறு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், யார் அவங்க ஒரு பொண்ணு தானே, ஆடியன்ஸில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு மாதிரி தானே இவங்களும். ஸோ ஏலியன்ஸ்லேருந்து தான் இறங்கி வந்திருக்காங்க. இல்லை இவங்களுக்கு என்ன வித்தியாசமாக ஏதாவது இருக்குங்களா? ஒன்றுமே கிடையாது. அவங்களும் ஒரு சாதாரண பொண்ணு தானே. அப்படி இருக்கும்போது அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வேறு வருது. அது அந்த கேள்விக்கு இடமே இல்லையாங்க. இது வந்து விக்னேஷனாவது கேட்கணும்ல. அவர் வேறு ஃபோட்டோஸ் தானே, வெயிட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், என்ன அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கம் ஒரு பக்கம் இதை. ஸோ நயன்தாராங்கிறவங்க வந்து அதாவது வானத்தில் இருந்து அப்படி இறங்கி வந்தவங்களா, இல்லை வானத்தில் உட்காந்துட்ருக்காங்களா, இப்போ நிலாவில் உட்காந்துட்ருக்காங்களா என்னங்கிறது புரிஞ்சிக்கவே முடியலைங்க அவங்கள. அதை ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க பண்ணி அவங்க எப்படி வந்தாங்கிறத அவங்களுடைய திரையுலகத்தை வந்து அவங்க திரும்பி பார்க்கணும். எப்படி வந்தாங்க, எந்த கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாங்களே, என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்க? சரி அப்படியே கஷ்டப்பட்டு வந்தால் கூட இன்றைக்கி அவங்க எப்படி நடந்துக்கணும், மக்கள் மத்தியிலையும் திரையுலகத்தில் எப்படி நடந்துக்கணும், அவங்க பெரிய பெரிய ஸ்டாரெல்லாம் வந்து யாருன்னே தெரியாதுன்னு பேசிட்டு, ரஜினி சாரை வந்து அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிரிக்கிறதா அவங்களுக்கு திட்டுறதா என்னன்னே ஒன்றுமே புரியல. சரி ரஜினி யார் அப்படி ஆளாக தெரியல, தெரிஞ்சுங்க. சந்திரமுகியில் நீ 2வது படம் தானே உங்களுக்கு அது. அந்த ஒரு இந்த வரைக்கும் உங்களை பேசப்பட்டு இருக்கிறது சந்திரமுகி, சரிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கொடுத்து பண்ணும்போது ரஜினி சார் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா, அவங்க என்னப்பா புதுமுக ஏதோ கேரளாந்து வந்திருக்கேன் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொன்னாரா? உங்களுக்கு லைஃப் கொடுத்தாங்க இல்லையா? ஐயா படம் பண்ணிங்க, ஹிட் ஆச்சு. அடுத்து சந்திரமுகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு, துர்கான்ற கேரக்டரில் பண்ணி இன்ன வரைக்கும் பேசப்பட்டு அடுத்த வருஷம் 4-5 படம் பண்ணிங்க. இப்போ கூட ஒரு வாய்ப்பு ரஜினியோட நடிக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு போகுது. ஆனால் அது வந்து மறுக்கப்படுது. இப்போ அவங்க வந்து இல்லை இப்போ அவங்க. ஸோ எதுக்கு நீங்கள் இழக்கிறீங்க? நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டீங்க, கோடியில் வேண்டிங்க, விளம்பரத்தில் வந்து பணமாக சம்பாரிச்சிட்ருக்கீங்க. ஒரு சில்லு கொடுத்தா காசு, எல்லாம் கோடிகள் தான். இவ்வளோ சம்பாதிக்க முடியும். மக்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது.
சரி ஒரு ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டிங் போகிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்கணும் அது கூட தெரியல உங்களுக்கு. அஜித்தை வேறு பேசுகிறீங்க, ரஜினியை வேறு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த விக்னேஷ் சிவனாவது வந்து அவங்களுக்கு நயன்தாராவுக்கு வந்து இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு சொல்லலாம். அதையே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்க வந்து அப்படியே தூக்கி உசி போட்டது மாதிரியே பண்ணுறாங்க. அந்த பந்தாக்கள், அந்த அந்த ஹெட் வெயிட்டு இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் காணாப்போனவங்க லிஸ்ட்டு நிறைய பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது, நல்ல வாய்ஸ் இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற இந்த ஒரு பட்டத்தை வேறு இது கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஸோ அது தகுந்தது மாதிரி நீங்கள் நடந்துட்டு ஸோ மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து அடுத்தடுத்து படங்களை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதையுமே இல்லாமல் தாண்டி நீங்கள் போயிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கிறது வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லை தான். இது இப்படியே போச்சு அப்படின்னா ஸோ காணாப்போனவங்க லிஸ்ட்டில் நயன்தாரா கண்டிப்பாக இடம் பெறுவாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. அது ஸோ விக்னேஷும் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை ஸோ எடுத்து சொல்லி பண்ணணும். ஏலியன்ஸ் இல்லை, நீங்கள் வேற்றுக்கிறது மனுஷி கிடையாது. நீங்கள் ஸோ கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் சம்பாரிச்சிட்ருக்கீங்க பல கோடிகளை. ஸோ நகை விளம்பரம், புடவை விளம்பரம் எல்லாம் தமிழ்நாடு தான். இப்படிலாம் இந்த கோடிகளை நீங்கள் வாரி சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யலாம். நீங்கள் அதை ஃபெமினைன் பண்ணுறீங்க, அதுவும் காசுக்கு தானே கொடுக்குறீங்க, சும்மா ஒன்று கொடுக்கல நீங்கள். ஸோ இப்படி நிறைய நீங்கள் வந்து மைனஸ் கேட்டகரியிலே போனீங்கன்னா எப்படி? அதை பணத்தை சம்பாதிச்சா ஒரு 10% ஒரு பிஸ்னஸில் போடுறீங்க. ஸோ மும்பையில் போய் அங்கே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆகுறீங்க. ஸோ இன்னும் கோடிகளை குமிக்கிறீங்க. தனி ஜெட்டு வச்சுருக்கீங்க, சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுருங்க, ஜெட்டில் போங்க வாங்க. ஆனால் இங்கே வந்து மக்களை காக்க வைக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் மீடியா கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வச்சு பசியில் மயக்க மட்டும் இருந்து என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் 3 மணிக்கு மேலே வரீங்க, தேசிய கீடம் பண்ணும்போது திரும்பி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. தேசிய கீடம் அது அந்த ஒளிபரப்பு போகும்போது நீங்கள் எதிர்த்து வேறு போகிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அதை சொல்லப்போனால் தப்பு இல்லையா? எந்திரிச்சிருந்து மரியாதை தர்றது தானே ஒரு விஷயம் அதுக்கு. அதை ஸோ இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் போகும், உங்களுக்கு திரையுலகத்துலேருந்து நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்குது. இதில் இந்த விக்னேஸ்வரன் அவர்களும் இதை கருத்தில் வச்சுட்டு நீங்கள் எப்படி பாதுகாக்கணும், எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர், நீங்கள் இப்போ படமும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அடுத்து இப்போ பல கோடிகள் வச்சுருக்கீங்களே, நீங்கள் அழகாக புதுமுகங்கள் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போகலாமே. நீங்கள் அதுவும் செய்யலை. நீங்கள் பணமாக சம்பாரித்து 1 by 1 அப்படியே அது இன்கமிங் மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ 1 way மாதிரி தான் அது. ஸோ மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க, அந்த பேரை தக்க வச்சுக்கோங்க, நல்லது செய்யுங்க. உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் நிரந்தரமாக இருக்கும். இல்லைனா மக்கள் உங்களை வந்து ஒதுக்கப்பட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகி திரும்பி கேரளாவுக்கு போக வேண்டியது ஒரு பொசிஷன் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு கான்ட்ரவர்சி மட்ட தயவுசெய்து சிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதை ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணுறது நான் அதுதான் சொல்ல வரேன். நான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம நயன்தாரா பற்றி பேசணும் இல்லைங்களா, அவங்க செஞ்ச கோஆப்ரேட் பண்ண சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது நிலைமையில் இருக்கேன். நான் அதை ஆரம்பத்தில் ஐயாவுக்கு எவ்வளோ பவ்யமாக எவ்வளோ அமைதியாக இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஐயா படத்தில் உங்களை கமிட் பண்ணாங்க. புதுமுகம் நீங்கள் பெரிய ஹிட்டு, பெரிய ஆளுங்க. அடுத்து சந்திரமுகி ஒரு ஆஃபர், அடுத்தடுத்து அப்படியே ஒரு கஜினியில் ஒரு வாய்ப்பு. அதை கஜினிலலாம் நீங்கள் ஏஆர் முருகதாஸ் அன்றைக்கி அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க, அசின். ஸோ அவங்களோட செகண்ட் ஹீரோயின் தான் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து இது சில ஷார்ட்லாம் எடுக்கும்போது கோஆப்ரேட் நைட் எஃபெக்ட்லாம் பண்ணும்போது கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ண நீங்கள் வளர்ந்து வரும்போது இன்னும் பணிவும் இந்த அதாவது பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவருடைய வெற்றி காரணமே அது. உங்களுக்கு அந்த பணிவு வராட்டினா கூட அந்த தலைக்கணம் வராமல் இருந்தால் மக்களை சந்தித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய விஷயம். ரெண்டாவது நீங்கள் படங்கள் வர பார்த்தீங்கன்னா அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா கூட நேரடியாக நான் பார்த்துருக்கேன் உங்களை. நாட்டுத்தை கேரளாவில் போனீங்கன்னா ஷார்ட் சொன்னால் வெளியில் வர்றீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க, திரும்பி உள்ளே போகிறீங்க. உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அதாவது அந்த பூங்கொத்து ஃப்ளோர் பெக்கோடு வந்து நிறைய நிற்கிறோம் நான் பார்த்துருக்கேன். நான் அதை கூட பார்க்காம கண்டுக்காமல் நீங்கள் கேரளாவில் உள்ளே போயிருவீங்க. நீங்கள் அதை எதற்காக? வளர்ச்சி வந்து வரும்போது நீங்கள் மக்களை சந்தித்து பண்ணிங்கன்னா தான் இன்னும் மேலே போகும். அவங்க 100 பேர்கிட்ட நயன்தாரா பற்றி பேசுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு மைனஸ் கேட்டகரியில் போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்குது. ஏன்னா உங்களோட வளர்ச்சியில் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய பிஹேவியர் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய பிஹேவியர் வந்து உங்களையும் ஒழிச்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. இது விக்னேஷ் சிவனும் கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் மேலே பெரிய லெவலில் வரணுங்கிறது தான் என்னுடைய பதிவு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் அதை தயவுசெய்து இனிமேல் யாரையும் காக்க வைக்காதீங்க, சில நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். சாபங்கிறது யாருக்கு விடாதீங்க, அது சாபம் விட்டாலும் பலிக்காது. ஸோ அடுத்தடுத்து கேட்டுப்போங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்றைக்கி இருக்க மெகா ஸ்டார் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் ஸ்டாரோட மீண்டும் நீங்கள் இணைஞ்சு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விஷயமா இருக்குங்க. தயவுசெய்து புரிஞ்சு